வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 49ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்மளுடைய சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல ரீச் ஆயாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல IBBS கிளர்க் மெயின்ஸ் கிராமர் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்கூல் கிராமர் போஸ்ட் பண்ணுவேன். அதாவது நெக்ஸ்ட் ஜனவரியில இருந்து பேசிக் கிராமர் எல்லாமே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஏற்கனவே போட்டிருக்கேன். கிராமர் பேசிஸ் போட்டிருக்கேன். இனி வந்து அப்படியே இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி போடலான்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரும்போதும் நம்ம நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. உங்களோட சஜஷன் ஃபீட்பேக் எல்லாம் தாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இன்னைக்கு பார்க்க போறது காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இது வரைக்கும் பார்த்தது கோஆர்டினேட் பார்த்தோம், சப்பார்டினேட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே. வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட மோட்டிவேஷன். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்குள்ள காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது தமிழ்ல இதை வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேஸா தான் வரும், தனித்தனியா வராது. Are pairs of words that work together to connect two equal part of a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஈக்குவல் பார்ட்டா இருந்ததுன்னா அதை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் என்னது, அதாவது ஒரே மாதிரியான ஐடியாவை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் என்னது, இந்த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஐடியா வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கணும், வேற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரே ஐடியாவை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இது வந்து 2 நவுன்ஸா இருக்கலாம், 2 வேர்ப்ஸா இருக்கலாம், 2 ஃப்ரேசஸா இருக்கலாம், 2 கிளாஸஸா இருக்கலாம். ஓகேங்களா? They show a balanced or related relationship between the connected idea. ஓகே. இந்த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா எய்தர் ஆர், நெய்தர் நார், போத் அண்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, வெதர் ஆர், இஃப் ஆர்ன்னு சொல்லலாம். வெதருக்கு பதிலா இஃப்ம் போட்டுக்கலாம். சச் தட், சோ தட், நோ சூனர் தென், ஆஸ் எஸ், ஹார்ட்லி வென். இது எல்லாமே என்னதுதான் காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். இது வந்து தனித்தனியா வராது, பேரா தான் வரும். ஓகேங்களா? ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒன்னோட ஒண்ணுக்கு எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஒன் எய்தர் ஆர். எய்தர் ஆர் அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கு, ரெண்டுத்துல ஏதாவது இரண்டில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். எய்தர் யூ கம் வித் மீ ஆர் ஸ்டே ஹியர். நீ உன்னோட என்ன கூட வா அல்லது இங்க இரு. நெக்ஸ்ட் யூ கேன் ஹாவ் எய்தர் காஃபி ஆர் டீ. நீ காஃபி டீ ரெண்டும் இருக்கு, ரெண்டுத்துல நீ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? யூ கேன் ஹாவ் எய்தர் காஃபி ஆர் டீ. நெக்ஸ்ட் ஒன் either call me now or text me later. ஒன்னு இப்ப என்னைய கூப்பிடு அல்லது பின்னாடி டெக்ஸ்ட் பண்ணு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எய்தர் ஆர்னா என்ன, இரண்டில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். எய்தர் இது அல்லது அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெய்தர் நார். நெய்தர் நார் அப்படின்னா இந்த எய்தர் ஆரோட ஆப்போசிட் தான் நெய்தர் நார். அது ரெண்டுத்துல ஒண்ணு, இது ரெண்டுத்துல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் மை போன் நார் மை லேப்டாப் இஸ் ஒர்க்கிங். என்னோட போனும் ஒர்க் ஆகல, லேப்டாப்பும் ஒர்க் ஆகல. ஷீ ஸ்பீக்ஸ் நெய்தர் இங்கிலீஷ் நார் ஹிந்தி. அவ இங்கிலீஷும் பேச மாட்டா, ஹிந்தியும் பேச மாட்டா. ஐ லைக் நெய்தர் காஃபி நார் டீ. எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. அப்ப எய்தர் ஆர் அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணு, நெய்தர் நார்னா ரெண்டுத்துல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் போத் அண்ட். போத் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். போத் ரெண்டு பேர், என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னாக்க சப்போர்ட் பண்றாங்க. போத் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட் மீ. ஓகேங்களா? ஷீ இஸ் போத் ஸ்மார்ட் அண்ட் கைண்ட். அவ ரெண்டுமா இருக்கா, ஸ்மார்ட்டாவும் இருக்கா, மேலும் கைண்டாவும் இருக்கா. ஓகேங்களா? we need both time and patience to succeed. நமக்கு வந்து ரெண்டும் தேவை. எதெல்லாம், அதாவது டைமும் வேணும், அதே டைம்ல பேஷன்ஸும் வேணும். ஓகேங்களா? பொறுமையாவும் இருக்கணும். ரெண்டும் இருந்தாதான் நம்மளால சக்சீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப போத் என்னன்னு தெரியுதா? நெய்தர் நார், எய்தர் ஆர். இது எல்லாமே என்னதுதான், காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது 2 ஈக்குவல் பார்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். எய்தர் எய்தர் யூ கம் ஆர் ஸ்டே. யூ கம் ஆர் ஸ்டே, இந்த ரெண்டுமே ஒரே ஐடியாவை தான் சொல்லக்கூடிய. நீ ஒண்ணு எனக்கு கூடவா இல்ல இங்க இரு. அப்ப 2 ஈக்குவல் ஐடியாவை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் என்னது, இந்த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது மட்டும் இல்லாம இதுவும் கூட அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நாட் ஒன்லி ஹி ஸ்டடிஸ் வெல் பட் ஆல்சோ ஹி பிளேஸ் கிரிக்கெட். அவன் படிக்கிறதோட மட்டும் இல்லாம நல்லாவும் விளையாடுவான். இந்த மூவி வாஸ் நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்டிங் பட் ஆல்சோ எமோஷனல். மூவி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்லாம எமோஷனலாவும் இருந்தது. ஷீ இஸ் நாட் ஒன்லி பியூட்டிஃபுல் பட் ஆல்சோ இன்டெலிஜென்ட். பியூட்டிஃபுல்லா மட்டும் இல்லாம இன்டெலிஜென்டாவும் இருக்கிறா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெதர் ஆர். I don't know whether he will come or not. எனக்கு வந்து அவன் வருவானா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. Let me know whether you agree or disagree. எனக்கு தெரியணும் நீ அக்ரி பண்றியா அல்லது ஏத்துக்கிறியா இல்லையா என்று. ஓகேங்களா. Whether you like it or not. நீ வந்து நமக்கு பிடிக்குதோ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ. We must finish the work. நம்ம அந்த ஒர்க்கை கண்டிப்பா முடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து such that. It was suchனா ரொம்பன்னு அர்த்தம். such a hot day. ரொம்ப ஹாட்டா இருந்தது. that அதனால we stayed inside. அதனால நாங்க வீட்லயே இருந்துட்டோம்னு அர்த்தம். she spoke with a such confident. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினா. that everyone listened. அதனால எல்லாருமே லிசன் பண்ணாங்க. he gave such a good speech that people clapped loudly. அவன் நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல such a good speech. சச்சியனா ரொம்ப நல்ல ஸ்பீச் பண்ணான். எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அதனால that the people clapped loudly. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் so that he was so tired that he wouldn't walk. அவ ரொம்ப டயர்டா இருந்தனால அவளால நடக்க முடியல. that அதனால. the movie was so boring that I left early. இந்த மூவி வந்து ரொம்ப போரிங்கா இருந்தனால சீக்கிரம் வெளியில வந்துட்டேன். she is so kind. ரொம்ப கைண்ட். சோனா ரொம்பன்னு அர்த்தம். that everyone loves her. புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நோ சூனர் தென். நோ சூனர்னா என்ன, நான் போன உடனே, செய்த உடனே, வந்த உடனேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நோ சூனர். நோ சூனர் டிட் ஐ சிட் டவுன் தென் த பெல் ராங். நான் உட்கார்ந்த உடனே பெல் அடிச்சிட்டு. நோ சூனர் ஹேட் வி ரீச் த ஸ்டேஷன். நாங்க ஸ்டேஷன் போய் சேர்ந்த உடனேயே. நோ சூனர் வி ரீச் த ஸ்டேஷன் தென் த ட்ரெயின் அரைவ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோ சூனர் டிட் இட் ஸ்டார்ட் ரைனிங். அதாவது மழை பெய்த ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிட்டு, தென் தே ரேன் இன்சைட். எல்லாரும் உள்ள ஓடிட்டாங்க அப்படின்னு. புரியுதுங்களா. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் ஆசஸ்னா என்னது, அதாவது ஒரே மாதிரியா அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆசஸ். she is as tall as her sister. சிஸ்டர் மாதிரியே அவ டாலா இருக்கிறா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். ஆசஸ்னா சேம் அப்படின்னு அர்த்தம். the bag is as heavy as that one. இந்த பேக் வந்து இன்னொரு பேக் மாதிரியே ஹெவியா இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆசஸ். he runs as fast as சீதக். சீதக் மாதிரி இவ வந்து என்ன பண்ணுவா, அவன் வந்து ஓடுவான் அதே மாதிரி சேமா அப்படின்றதுக்கு ஆசஸ். அப்போ நோ சூனர், so that, as. இதோட மீனிங் எல்லாம் புரியுதுங்களா. ஓகேங்களா. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். அதாவது ஒரே ஐடியாவை he was so tired that he couldn't walk. டயர்டா இருந்தனால அவன் வந்து நடக்க முடியல. that so that. இந்த so மட்டும் தனியா வராது, that மட்டும் தனியா வராது, ரெண்டும் சேர்ந்து வந்தாதான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. no sooner then அப்படிதான். no sooner did I sit down. நான் உட்கார்ந்த உடனே, தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பெல் அடிச்சு. உட்கார்ந்த உடனே பெல் அடிச்சுட்டு. ஓகேங்களா. புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாத்துறோம். நெக்ஸ்ட் ஹார்ட்லி வென். ஐ ஹேட் ஹார்ட்லி ரீச்டு ஹோம் when it started raining. இப்பதான் வீடு போய் சேர்ந்தேன், உடனே மழை பெய்துட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஹார்ட்லி வென். நெக்ஸ்ட் she had hardly opened the door. இப்பதான் டோரை ஓபன் பண்ணா, உடனே when the cat ran out. உடனே இந்த கேட் வெளில ஓடிட்டு. ஓகேங்களா. we had hardly finished the dinner. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். when the guest arrived. உடனே கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், உடனே கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், அப்படிதானே. சரி. ஓகே. கன்வர்சேஷன் பார்த்துருவோமா. either or. are you coming to the class today? நீ இன்னைக்கு கிளாஸுக்கு வருவியா? either I will come in person or I will join online. ஒன்னு நேரடியா வருவேன், இல்ல ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். neither nor. did your friend help you with the project? உன்னோட friend இந்த ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ணுவாளா? no, neither John nor Ravi helped me. அதாவது ஜானும் ரவியும் ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப either or அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணு, neither nor அப்படின்னா ரெண்டுத்துல ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் not only but also. how was your new mobile phone? உன்னோட நியூ மொபைல் போன் எப்படி இருக்கு? not only it's look good. பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இருக்கிறதோட இல்லாம but also it works very fast. நல்லா
ஆனா நல்லாவும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். So that you look tired. You look tired. Did you sleep last night? Last night தூங்குனியா? I was so busy. நான் ரொம்ப busy. That அதனால I couldn't sleep at all. என்னால நல்லா தூங்க முடியல. Both and. Who is responsible for this presentation? Both ரெண்டு பேருமே அர்த்தம். ஓகேங்களா? Who is responsible for this presentation? Both Priya and Karthik. பிரியாவும் கார்த்திக்கும். Both ரெண்டு பேரும் அர்த்தம். Are preparing it together. ஓகேங்களா? Next, planning a weekend trip. ஒரு long conversation பார்த்தரலாம். Shall we plan something for this weekend? The weekend நம்ம ஏதாவது plan பண்ணுவோமா? Sure. Either we can go to the beach or visit the hill station. ஒன்னு பீச்சுக்கு போவோம் இல்ல hill station போவோம். The beach will be crowded. ஆமா, the beach வந்து ரொம்ப crowdா இருக்கும். Yes, neither the weather not the timing seems good for that. வெதரும் டைம் நமக்கு நல்லா இருக்காது. நெய்தர் நார் அப்படின்னா என்ன, ரெண்டும் சரிப்படாதுன்னு அர்த்தம். தென் லெட்ஸ் கோ டு த ஹில்ஸ். அப்ப ஹில்ஸ் போலாம். போத் நேச்சர் அண்ட் பீஸ், போத் ரெண்டுமே. ஓகேங்களா? போத் நேச்சர் அண்ட் பீஸ் வில் ரிஃப்ரெஷ் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்ரீட். நாட் ஒன்லி தட் பட் ஆல்சோ வி கேன் டேக் சம் பியூட்டிஃபுல் போட்டோஸ். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? நாட் ஒன்லி தட் பட் ஆல்சோ வி கேன் டேக் some beautiful photos. நம்ம வந்து அது மட்டும் இல்லாம நல்ல நிறைய போட்டோஸும் எடுத்துக்கலாம். Do you think everyone will join? எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறியா? I am not sure whether Ramesh or Meena will come. எனக்கு தெரியாது, ஒன்னு ரமேஷ் வரலாம் இல்ல மீனா வரலாம். But both are will. ஆனா ரெண்டு பேரும் willing-ஆ தான் இருக்கிறாங்க. Okay. Next day, fine. We will plan such a fun trip that no one will forget it. நம்ம நல்ல fun trip-ஆ plan பண்றோம். யாருக்குமே மறக்க முடியாது. கிரேட் ஐடியா. ஐ ஆம் சோ எக்ஸைட்டட் தட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் சாட்டர்டே. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நோ சூனர் டிட் வி ஸ்டார்ட் அவர் ட்ரிப் தென் இட் ரெயின்ட் ஹெவிலி. நம்ம போன வருஷம் நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆயிட்டு, நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு. எஸ் ஐ ரிமெம்பர். லெட்ஸ் ஹோப் இட் இஸ் எ சன்னி ஆஸ் எ லாஸ்ட் சம்மர். நம்ம வந்து நம்புவோம் இதே மாதிரி என்னது லாஸ்ட் சம்மர் மாதிரியே இதுவும் சன்னி தான், ஆனா நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ, we had hardly reached there when the rain stopped. ஆமா, இதே மாதிரி சன்னியா தான் இருந்தது, இருந்தாலும் மழை பெய்தது. இப்போ நம்ம நம்புவோம். லெட்ஸ் ஹோப் இட் a sunny as last summer. ஓகேங்களா? ட்ரூ, we had hardly reached there when the rain stopped. நம்ம வந்து அங்க போய் சேர்ந்த உடனே மழை நின்னுட்டு. This time everything will go perfectly. இந்த டைம் எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. போத் த டிராவல் அண்ட் வெதர், ரெண்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எதெல்லாம்? டிராவலும் வெதரும். ஓகேங்களா? இந்த கான்வர்சேஷன் பிடிச்சிருக்குதுங்களா? ஓகே தானே? சரி, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் எப்படி வேணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days தான் இருக்குது. நல்லா பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.